பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. அதனால் விஜய் அவர்களை வந்து அரசியலுக்கு வர வச்சு விஜய் மூலியமா தமிழ்நாட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு பாஜகவுடைய திட்டம். அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு. விஜய் வந்து பாஜகவுடைய ஆளு, பாஜக இறக்கி விட்டது, ஓட்ட உடைக்க வந்தாங்கன்னு திமுக தான் சொல்லிச்சு. இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக தான் இது போன்ற பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எவ்வளவோ பேர் இதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் தொடர்ந்து சொன்னேன், பாஜகவுடைய பி டீமு தளபதி விஜய் அவர்கள் இல்லை, திமுக தான். விஜய் அவர்கள் சொன்னார் பாருங்க, அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு, பாஜகவுடைய மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி இருக்கும் பட்சத்தில் இஸ்லாமிய மக்களே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கும் தளபதி விஜய் அவர்கள் நினைச்சாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வச்சு ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இப்போவுமே பாருங்க, பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணி அமைச்சு நாங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் இன்றைக்குமே பிசிகாவுடைய ஆதரவை கேட்குறாங்க, கம்யூனிஸ்டினுடைய ஆதரவு கேட்குறாங்க. நல்லா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். யார் இதை தடுக்கிறா? ஆளுநர் ஒரு பக்கம் தனி பெரும் கட்சியாக இருந்து அழைப்பு விடுக்க மாட்டுறாங்க பதவியேற்புக்கு. இப்படி இருக்கும் சூழல்ல நீங்களே நினைச்சு பாருங்க, உண்மையா பாஜகவுடைய எதிர்ப்பை தமிழ்நாட்டில் காட்டுற ஒரே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். மக்கள் சிந்தித்து எப்பவுமே செயல்படணும். ஆனால் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன், 1.5 வருஷமா பேசிட்டு இருக்கேன். பாஜகவுடைய மறைமுக கூட்டணியில திமுக தான் இருக்கு. இது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. இந்த தேர்தல் இல்லை, இதுக்கு அடுத்த தேர்தல் இனி தமிழ்நாட்டில் தளபதி ஆட்சி தான் நீடிக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்றேன். இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. மக்கள் சக்தி கொண்ட ஒரே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான்.